ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன். இந்த வீடியோவில் சங்குப்பூ டீ போடுறது எப்படி, சங்குப்பூவோட பெனிஃபிட்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சங்குப்பூ இங்கிலீஷில் பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர், இந்த சங்குப்பூவை தமிழில் சங்கு புஷ்பம், சங்கு குப்பி, காக்கராட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஈஸியாக கொடி மாதிரி படர்ந்து நிறையவே பூக்கிற ஒரு செடி. இது ஊதா கலர்லையும் ஒயிட் கலர்லையும் பூக்கும். ஈஸியாக வளரக்கூடிய ஒரு செடி. பாருங்கள், நான் 2 சைஸில் சங்குப்பூ எடுத்துருக்கிறேன். லைட் கலர்லேயும் டார்க் கலர்லேயும் இருக்குது. இப்போ டீ போடுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்தாச்சு. இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சதைச்சி சேர்த்துருக்குறேன். 2 ஏலக்காய் தட்டி போட்டாச்சு. இப்போ இந்த தண்ணியில் பறித்து வச்சுருக்கிற சங்குப்பூவை கழுகி அதில் சேர்த்துருக்குறேன். இப்போ தண்ணியை கொதிக்க விடணும். தண்ணி கொதி நல்லா வந்தால் தான் அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் அந்த டீக்காக இறங்கி வரும். இப்போ தண்ணி சூடாகிட்டு இருக்குது. நல்லா தழைச்சி வருது பாருங்கள். கொதின்னு கொதிக்குது. அப்போ அந்த பூவில் இருக்கிற எல்லா எசன்ஸும் நம்ம டீயில் கிடைக்கும்படியாட்டு கொதிக்க விடுங்க. இப்போது டீ ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ சூப்பராக டீ கொதிச்சிட்ருக்கு. இந்த கொதித்த டீயை நம்ம சர்விங் கிளாஸில் சர்வ் பண்ணணும். அதுக்காக நான் கிளாஸ் எடுத்துருக்கிறேன். இதில் வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி ஊற்றலாம். நான் பாருங்கள், இப்போ நல்ல ப்ளூ கலரில் இந்த டீ மாறியாச்சு. அதனால தான் இதை ப்ளூ டீ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டீ வெறும் வயிற்றுலையும் குடிக்கலாம். மார்னிங்க்கு ஈவினிங்க்கு ஏற்ற ஒரு டீ. நம்ம சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டீ, நல்ல ரிஃப்ரெஷிங்கு தரக்கூடிய ஒரு டீ இது. நம்ம இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நம்ம சங்குப்பூ அப்படி அங்கங்கே வேலியில் பூத்துருக்கிறப்ப நம்ம அதை மைண்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் அது அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்சது. இப்போ இதில் ஒரு அரை லெமன் வெட்டி சேர்க்க போகிறோம். அது 2 கிளாஸில் மட்டும் சேர்க்குறோம். அப்போ இந்த ப்ளூ கலர் டீ பர்பிள் கலரில் அவ்வளோ சூப்பராக வரும் பாருங்கள். உடனே அது கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ பாருங்கள், 2 கிளாஸ்லேயும் இருக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸு. இது லெமன் சேர்க்காமலும் குடிக்கலாம், லெமன் சேர்த்தும் குடிக்கலாம். லெமன் சேர்க்குறப்ப இன்னொரு டேஸ்ட்டு கிடைக்கும். இனிப்புக்காக நீங்கள் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, தேன் சேர்க்கலாம். நான் இப்போ தேன் சேர்க்குறேன். உங்களுக்கு எது தேவையோ எது இருக்குதோ அதை சேர்த்து குடிக்கலாம். பாருங்கள், இப்போ 2மே 2 கலரில் இருக்குது. இந்த டீ ரத்தத்தில் சர்க்கரைக்கு அளவை கட்டுப்பாட்டில் வைக்கும். அதனால் சர்க்கரை நோயாளியை இந்த டீயை நிறையவே குடிக்கலாம். கண்ணுக்கு இது ரொம்ப நல்லது. சர்க்கரை நோயினால் கண் பார்வை கொஞ்சம் குறையும்ல, அதை கட்டுப்பாட்டில் வைக்கும். இது ரொம்ப மெமரி பூஸ்டிங்கான ஒரு டீ. ஞாபக சக்தியை கூட்டும். வயசானவங்க இதை நிறைய குடிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு எனர்ஜி பூஸ்டிங் டீ. நல்ல ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க இதை குடித்தாங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக வருவாங்க. ரொம்ப ஒரு நல்ல டீ. ஹார்ட்டுக்கு பெஸ்ட்டான ஒரு டீ. கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலில் வைக்கும். லேடிஸுக்கு இந்த மென்ஸ்ட்ரேஷன் டைமில் இதை குடித்தா அந்த பெயின் குறையும். ஆக இது ஒரு பெஸ்ட்டான டீ. ஆனால் சிம்பிளான ஒரு டீ. சங்குப்பூ கிடச்சா டீ போடுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.